நமது கேசி திருச்சி யூடியூப் சேனலில் புத்தாண்டு இரவு நேரலை திருப்பலியில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க விரும்புவோர் 8300348010 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களை, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்கிழமையினுடைய 6ஆம் நாளில் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை அண்ணா என்ற முதியவரின் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்ற மாட்சிமையை நாம் ஒவ்வொருவரும் கண்டு மகிழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். இயேசுவின் பிறப்பு விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி வந்த விடியலாகும். ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் முழுமையான விடியலாக வந்து தங்குவதற்கு நாம் எவ்வாறு இயேசுவை கையில் ஏந்த போகிறோம் என்பதை இந்த முதியவர் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். எதை செய்தால், எப்படி செய்தால், எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இயேசுவை அணுகினால் முழுமையான ஆசியின் மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ முடியும், வளர முடியும், நம் தலைமுறைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை ஆழமாக சொல்லி நிற்கிறார் முதியவர் அண்ணா. எனவே இந்த திருப்பலியின் வழியாக முதுமையில் வெளிப்படும் இனிமை என்ற அழகான மையச் சிந்தனையிலே தொடர்ந்து நம் குடும்பங்களில் இருக்கின்ற அனைத்து முதியவர்களையும் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய ஆசிருக்காக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா காலங்களில் நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மனமருந்தி மன்னிப்பை கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் பழைய அடிமை நிலையில் விளைந்த பாவ சுமையால் அழுத்தப்பட்ட எங்களை ஒரே திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்துதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை, நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. 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 ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன.
பகலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. புலந்தது நமக்கு புதிய நாள், பிற இனத்தாரே வருவே. இறைவன் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறை வார்த்தைகள் 36 தொடங்கி 40 முடிய. ஆசே குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோம்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முதுமையில் வெளிப்படும் இனிமை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களை, 2-3 நாட்களுக்கு முன்பாக அலாதேயா என்ற ஒரு இணையதள பக்கத்தில் ஒரு கட்டுரை ஒன்றை நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த கட்டுரை எதை பற்றியது என்று சொன்னால், இவ்வாண்டினுடைய ஜூலை மாதத்திலே 18ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை 23ஆம் தேதியை உலக தாத்தா பாட்டிகள் தினமாக நாம் கொண்டாடி மகிழ வேண்டும், நம் குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்களையெல்லாம் போற்றி கொண்டாட வேண்டும் என்ற சிந்தனையிலே பல உரைகளை நிகழ்த்தினார். அந்த உரையினுடைய சுருக்கமாக இந்த கட்டுரை அங்கே வடித்தெடுக்கப்பட்டிருந்தது. அதை இசபெல்லா டிஹியூ கார்லோ என்ற மனிதனானவர் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கட்டுரையை அழகாக ஒன்றன் பின் ஒன்றாக அவர் அமைத்த விதத்தினை பார்த்து வியந்து போனேன். 6 விதமான சிந்தனைகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுக்கின்றார். 6 வகையான சிந்தனையும் முதியவர்களை பற்றியும் முதியவர்களுடைய நலத்தை பற்றியும்
அவர்களை விவிலியம் எப்படி பார்க்கிறது என்பதை பற்றியும், அவர்களை கடவுள் எந்த கண்ணோட்டத்தோடு அணுகுகிறார் என்பதையும், இந்த முதிர்ந்த வயதிலே அவர்கள் எப்படி கடவுளை புகழ்கிறார்கள், போற்றுகிறார்கள், கடவுளை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்த ஆழமான சிந்தனைகளை அது வழங்கியது. எனவே அந்த பின்னணியில் முதல் சிந்தனையை மட்டும் நான் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டேன். என்னவென்றால், the elderly and grandparents are a source of richness for young people. அதாவது முதியவர்கள் வீடுகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் இளைய சமுதாயத்திற்கும் சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும், ஏன் அந்த குடும்பம் முழுவதற்குமான அடித்தளம், அச்சாரம், ஆழமான உறவு வாழ்வு என்று திருத்தந்தை அங்கே மையப்படுத்துகிறார். இன்றைய நாள் இறை வார்த்தைகளை சற்று ஆழமாக கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால், நேற்று மற்றும் இன்று ஆகிய இந்த இரண்டு இறை வார்த்தைகளுடைய பின்னணியில் சிந்திக்கிற பொழுது இரண்டு முதியவர்களை ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22 35 வரை உள்ள இறை வார்த்தைகளில் சிமியோன் என்ற மனிதர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே சுவை காண்கிறார். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று சொல்லி அந்த முதியவர் ஆண்டவரை போற்றி புகழுகிறார். இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 36 முதல் 40 வரை உள்ள இறை வார்த்தைகளில் அண்ணா என்ன செய்கிறார் என்று சொன்னால், எருசலேம் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசுகிறார் என்ற புரிதலை இன்றைய நாள் நற்செய்தி நமக்கு வழங்குகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியாளர் மருத்துவர் மட்டுமல்ல, சிறந்த எழுத்தாளரும் கூட. ஏனென்றால் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் சமத்துவத்தை மையப்படுத்தியது. ஆண் பெண் என்று வேற்றுமை பாராட்டாமல் ஆணுக்குரிய பெண்ணுக்குரிய தன்மைகளை லூக்கா நற்செய்தியாளர் மிகச் சிறப்பாக எழுதுகிறார். எனவேதான் நாம் பார்க்கிறோம், செக்கரியா எலிசபெத், அன்னை மரியா யோசேப்பு என்று ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த சமத்துவ பார்வைதனை லூக்கா நற்செய்தியால் கொடுப்பது போல இன்றைய நற்செய்தியும் நேற்றைய நற்செய்தியும் அதே பின்னணியில் இளையோடி காணப்படுகிறது. ஏனென்றால் இயேசுவை காண வேண்டும் என்று துடித்த முதியவர் சிமியோன், இயேசுவை காண துடித்த இன்னொரு முதியவர் அண்ணா. இந்த இரண்டு பேருமே ஆண்டவருக்கு மிக நெருக்கமானவர்கள். இந்த இரண்டு பேருமே ஆண்டவரை தேடியவர்கள். எனவே நேற்றைய தினத்தில் நாம் பார்த்த சிமியோனை இன்று விட்டுவிட்டு இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட அண்ணாவை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இந்த அண்ணா அன்றைய நாளில் என்ன செய்கிறார்? 4 விதமான பணிகளை மேற்கொள்ளுகிறார். முதல் காரியம், கோவிலை விட்டு நீங்காமல் அங்கே இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கிறோம், நோன்பு இருக்கின்றார். மூன்றாவதாக அல்லும் பகலும் மன்றாடுகின்றார். நாலாவதாக தான் இருக்கின்ற அந்த ஆலயத்திலே திருப்பணியை மேற்கொள்ளுகிறார். இந்த 4 காரியங்களையும் மிக தெளிவாக மட்டுமல்ல, பிரமாணிக்கத்தோடு கடவுளுக்காக இயேசுவை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே அவர் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஏதோ வேற்று கிரகங்களில் இருப்பது போல நமக்கு தோன்றும். இந்த நற்செய்திக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சிலர் சிந்திக்கலாம். ஆனால் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எப்படி என்றால், இன்றைய முதல் வாசகத்திலே யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய முதல் திருமுகத்தில் எப்படியாக எழுதுகிறார்? தந்தையரே, இளையோரே, சிறுவரே என்று சொல்லி 2 பாகமாக அந்த முதல் வாசகத்தை பிரிக்கிறார். முதல் பாகத்தில் என்ன இருக்கிறது என்றால், தந்தையரே, இளையோரே, சிறியோரே என்று ஆரம்பிக்கிற அவர், உங்களுக்கு கடவுள் மன்னிப்பை கொடுத்தார், உங்களுக்கு கடவுள் வாழ்வை கொடுத்தார், உங்களுக்கு கடவுள் வலிமையை கொடுத்தார், கடவுளுடைய வார்த்தை உங்களில் குடிகொள்கிறது, கடவுளுடைய பிரசனம் உங்களில் நிரம்பி வழிகிறது என்பதை சொல்லிவிட்டு 2வது பாகத்தில் எதை அடிகோடிட்டு காட்டுகிறார் என்று சொன்னால், தீய எண்ணம், இச்சை நிறைந்த பார்வை, உலக மாயை, தீய நாட்டங்கள், இந்த உலக மாயையின் பின்னணியில் இருக்கிற சாத்தானின் வேலைகள், இவற்றிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க தகுந்த வாழ்வு வாழ்வீர்களாக, அதுவே கடவுளின் திருவுள்ளம் என்று சொல்லப்படுகிறது.
பிரியமானவர்களே, இந்த இரண்டு பாகங்களையும் நான் இந்த முதிய வாழ்வோடு தொடர்பு படுத்தி பார்க்க விளைகிறேன். காரணம், முதியவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அல்லது வயது முதிர்ந்தவர்கள் எந்த வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் முதல் பகுதியை சொல்லிவிட்டு இரண்டாம் பகுதியில் இருக்கின்ற எந்த காரியமும் தங்கள் பேர குழந்தைகளுக்கோ அல்லது தங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தினருக்கோ வராத வண்ணம் அவர்கள் சொல்வார்கள். கதைகளின் வழியாகவோ கருத்துக்களின் வழியாகவோ தங்கள் வாழ்வு சூழல் வழியாகவோ தாங்கள் சந்தித்த அனுபவங்கள் வழியாகவோ அல்லது நடந்த மாபெரும் போராட்டங்களின் வழியாகவோ கண்டவை கேட்டவை அனுபவித்தவதை என்ன செய்வார்கள்? தங்கள் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் சொல்வார்கள். அப்படி என்றால் இந்த தீய வாழ்வு என்றுமே அவர்களை தங்காது, தாக்காது, தடையாக நிற்காது. எனவேதான் இன்றைய நாளிலே அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாளும் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் இயேசுவையும் திருமுழுக்கு யோவானையும் ஆலயத்திற்கு கொண்டு வருகிற பொழுது ஆண்டவரின் பிரசன்னம் நிறைந்து அவர்கள் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடி மகிழ்கிற இவ்வேளையில் ஏன் கடவுள் இந்த இரண்டு முதியவர்களையும் அங்கே கொடுக்க வேண்டும்? நம்முடைய இல்லங்களில் இன்றெல்லாம் முதியவர்கள் இருந்தாலே வேண்டாம் வெறுப்பாக பார்க்கிறோம். லேவியருக்கு எழுதிய நூலிலே 26ஆம் அதிகாரம் 42வது இறைவார்த்தையில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம். நான் யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கையையும் ஈசாக்குடன் செய்த உடன்படிக்கையையும் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையையும் நினைவு கூர்வேன், நாட்டையும் நினைவு கூர்வேன் என்று ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பத்தின் மீது கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இன்றும் நம் குடும்பங்களுக்கு கொடுக்க விளைகிறார். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முதியவரும் மதிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் வழியாக இறை மாட்சியை, இறை மைமையை நாம் கண்டு உணர வேண்டும் என்பதை இன்றைய நாள் நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, விவிலியத்தில் இந்த முதியவர்களை எப்படி நாம் பார்க்கலாம்? லேவியர் நூல் 19ஆம் அதிகாரம் 32 இவ்வாறு பார்க்கிறோம். நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நின், முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட. இரண்டாவதாக நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையிலே நரை மதிப்புக்குரிய மணிமூடி, அது நேர்மையான நடத்தையால் வரும் பயன். மூன்றாவதாக சீராக்கின் நாணநூலிலே 8ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே முதியோர் எவரையும் இகழாதே, நம்முள் சிலரும் முதுமை அடைந்து வருகிறோம். கடைசியாக திருப்பாடல் 92:14 பார்க்கிறோம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். அன்புக்குரியவர்களே, மூத்தோர் சொல் முன் கசக்கும் பின் இனிக்கும் என்பது பழமொழி. எனவேதான் முதியவர்கள் ஒவ்வொருடைய வாழ்வை இன்னும் ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்வது, அவர்கள் நடப்பது, அவர்கள் கேட்பது முன்னால் கசக்கும். ஆனால் அதை அனுபவிக்க அனுபவிக்க பின்னால் அது அறுசுவையாக இனிக்கும் என்பதை இன்றைய நாள் வாசங்கள் நமக்கு கொடுக்கின்றன. ஆனால் இன்றைய நாளில் நாம் பாருங்களேன், நம்முடைய வீட்டில் இருக்கின்ற அல்லது நமக்கு தெரிந்த நாம் பழகுகின்ற முதியவர்கள் எல்லாம் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? என்ன தாய் கிழவி, நல்லா இருக்கிறியா? கலபோல்டு, ஓ ஓல்டு மேன், ஹவ் ஆர் யூ? பொக்கவாய் பொண்ணு தாயி, நல்லா இருக்கியா என்று நாம் அவர்களை கிண்டலாகவும் கேலியாகவும் வேடிக்கையாகவும் விளையாட்டாக மாற்றுகிறோம். ஆனால் அவர்கள் விதைத்த விதை குடும்பத்தில் என்றுமே நிலைத்து நின்று ஆழ்போல் தழைத்து ஆழமர விழுதுகளாக என்றும் உயர்த்தப்படுகிறது என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்ள ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். நான் இன்றைய முதல் வாசகத்தில் சொன்னது போல அந்த முதல் பகுதியில் வருகிற மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் வலிமையையும் கடவுளுக்குரிய வாழ்வதனையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக எவையெல்லாம் இருக்கின்றன என்பதை இரண்டாம் பாகத்தில் பார்க்கிறோமே. அதை பார்த்து பார்த்து நமக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் இந்த முதியோர்கள் தான். எனவே திருப்பாடல் 96 ஆகிய இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் பார்க்கிறோம், விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக என்ற வாழ்த்தொழியானது ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பிறப்பு காலத்திலே நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அண்ணாவை போன்று முதியவரை நாம் போற்ற வேண்டும். அண்ணாவை போல முதிர் வயதில் இருக்கின்ற நம்முடைய சொந்தங்களை ஒவ்வொரு நாளும் ஏற்று அவர்களை அரவணைக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் மிக பெரியது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசிக்கு வருகிற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நாசிரேத்துக்கு போகிறார்கள். இயேசு அறிவாற்றலோடும் ஞானத்தோடும் வல்லமையோடும் வளருகின்ற குழந்தையாக மாற்றப்படுகிறார் என்று சொன்னால் அன்னை மரியாவும்
யோசேப்பும் எந்த ஒரு முதிர் வயதினரையும் தங்கள் வாழ்விலிருந்து தள்ளி வைக்கவும் இல்லை, வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கவும் இல்லை. அவர்கள் அள்ளி அரவணைத்தார்கள். உய்யாரமாக அவர்களை பார்த்ததால் தான் இயேசுவை சிமியோனும் அன்னாவும் தங்களுடைய திருக்கரங்களிலும் கண்களாலும் பார்த்து ஆண்டவரை போற்றுகிறார்கள். அப்படி என்றால் நாம் நம்முடைய குடும்பங்களில் இத்தகைய முதிய வாழ்வினுடைய இனிமையை சுவைக்க வேண்டுமென்றால் 4 காரியங்களை செய்ய வேண்டும். முதல் காரியம் என்னவென்றால் ஆலயம் தேடி செல்ல வேண்டும். சிமியோனும் அன்னாவும் ஆலயத்தில் இருந்தார்கள். இதெல்லாம் கடைசி காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய பழக்கம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏனென்றால் முதியவர்கள் எப்போதும் ஆலயத்தில் வருகிறார்கள். வெளிநாடுகளிலும் சரி, நம்முடைய நாட்டிலும் சரி, முதியவர்கள் வழக்கமாக வாடிக்கையாக மட்டுமல்ல நம்பிக்கையோடு ஆலயத்திற்கு வருகிறார்கள். அதைத்தான் திருப்பாடல் 42:2 இவ்வாறு பார்க்கிறோம். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அதே போல திருப்பாடல் 104 இவ்வாறு வாசிக்கிறோம். நன்றியோடு அவர் திருமுன் திருவாயில்களில் நுழையுங்கள். யாரெல்லாம் ஆலயத்திற்கு தேடி சொல்கிறோமோ அவர்கள் ஆண்டவரின் ஆசிரை பெறுகிறோம். இரண்டாவதாக நாம் தேடி செல்வது மட்டுமல்ல, ஆண்டவரின் கையில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அதாவது ஆண்டவரின் கையில் நாம் விழ வேண்டும். இதைத்தான் எரேமியா நூல் 18ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். எனவே ஆண்டவருடைய கையில் நாம் விழுகிற பொழுது நிறைவான ஆசீரின் மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்படுவோம் என்ற உண்மையை அண்ணா நமக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், அவரை போல அல்லும் பகலும் நோம்பிருந்து நாம் மன்றாட வேண்டும். இதைத்தான் மீகா புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பேன், என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன், என் கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள்வார். நாம் வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் அதற்கு செவி சாய்க்காமல் இருக்க மாட்டார். நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் அதற்கு வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். அப்படி என்றால் அண்ணாவை போல அல்லும் பகலும் இருந்து நாம் மன்றாட வேண்டும். இதைத்தான் எசையா நூல் 45:22 இவ்வாறு பார்க்கிறோம். மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். கடைசியாக பிரியமானவர்களே, இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்வில் கொண்டிருக்கிற பொழுது நாம் செய்ய வேண்டிய 4வது என்னவென்றால் திருப்பணி செய்வது, அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வது. அண்ணா எப்படி ஆலயத்திலே அமர்ந்து தன் வாழ்நாள் முழுவதுமாக கடவுளுக்கும் கடவுளின் ஊழியர்களுக்கும் அங்கிருக்கின்ற இடத்திலும் திருப்பணி செய்தாரோ, அதே போல நாமும் நம்மால் முடிந்தவற்றை மற்றவருக்கு செய்கிற பொழுது அது இறைவனால் அங்கீகரிக்கப்படுகின்ற, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒன்றாக மாறுகிற பொழுது அதுவே ஆசீர்வாதமாக நம் இல்லத்தை தேடி வருகிறது. இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். என்று செய்பவர்கள் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பதும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்று சொல்லி எல்லாவற்றிலும் பிரபலப்படுத்துவதும் ஆண்டவர் விரும்புவதல்ல. மாறாக நாம் செய்கிற சிறு காரியமும் கடவுளுடைய பார்வையில் தெரிந்தால் போதும் என்பதுதான் திருப்பணி செய்வதனுடைய அடையாளம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் செபிப்போம். முதுமையில் வெளிப்படுகின்ற இந்த இனிமை இறைமையினுடைய அடையாளம் என்பதை உணர்ந்து, இறை ஆசீரின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து, தொடர்ந்து நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் முதியவருக்கான இடத்தை கொடுப்போம். அண்ணா எப்படி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தாரோ அதுபோல எல்லா மக்களும் கடவுளை போற்றி புகழ இந்த திருப்பலியில் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் இவ்வாறு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். எசையா புத்தகம் 56வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை நான் மகிழச் செய்வேன். ஆமீன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவர்ப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவர்ப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்ள திருவிழம் கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாத மாட்சியோ பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெற திருவுள்ளமானியே. ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பன் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் இணைந்து இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி திறந்த மனதோடு இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்பென்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். முதியவர்களின் வழியாக ஒவ்வொரு இல்லங்களையும் உள்ளங்களையும் தனது ஆசிரால் நிரப்புவதற்காக அள்ளும் பகலும் மன்றாடவும் ஆலயம் தேடி செல்லவும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் நம்மை அர்ப்பணிக்கவும் முடிந்த அளவு திருப்பணிகள் செய்து இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றும் மக்களாக நாம் வாழ கற்றுக் கொடுக்கிற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதா நீர் எங்களை தொடுகின்றே. இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. முதியவர்களை கொண்டாடி முழுமையான ஆசீர் பெற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிறந்தாரே, பாவம் போக்க பிறந்தாரே, ஆதியில் தேவ திருத்தூதராக இயேசு பாலனே. கிறிஸ்மஸ் தான், கிறிஸ்மஸ் தான், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் தான். வானம் பூமி ஒரு கோலமாய் மாறும் நாளிலே மரியன்னை
நேசபாலனே. நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.